Hi friends, இன்னைக்கு வீடியோல zigzag stitch aari workல யூஸ் பண்ற zigzag stitch அதோட டைப்ஸ் தான் பார்க்க போறோம். என் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் நான் ரெகுலரா போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் இதுக்கு zari thread, bead needle இல்லனா என்ன needle யூஸ் பண்றீங்களோ அந்த needleல போட்டுக்கலாம். இல்ல லாக் போட்டுட்டு फ्रेम कड़ियाला वच्चिट्टु लॉन्ग स्टिच ஒன்னு எடுக்கறேன். இங்க ஒரு லாக்கிங் ஸ்டிச்ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, ஒரு குட்டியா ஒரு செயின் போட்டுக்கறோம் அவ்வளவுதான். அப்படியே zigzag ஷேப்ல இந்த மாதிரி कंटिन्यू பண்ணிட்டே வரலாம். இந்த மாதிரி சிங்கிளா போடுறது அதோட நேம் வந்து காந்தா ஸ்டிச்னு சொல்லுவாங்க. காந்தா வர்க் அப்படினு சொல்லுவாங்க. இது வந்து நீங்க இப்போ நெக்ல ஒரு zari thread bead கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் நீங்க இந்த zigzag stitch போட்டுட்டு அப்படியே கூட நீங்க சென்டர்ல bead, அதாவது நான் என்ன சொல்றேன்னா இந்த போட்டுட்டு இங்க சென்டர்ல ஒரு French knot இல்லனா பீட் அந்த மாதிரி வெச்சீங்கன்னா சிம்பிளா நீட்டா இருக்கும். நெக்குக்கு மட்டும் வர்க். French knot நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். French knot போடலனாலும் ஏதாவது ஸ்டோன் இல்லனா ஏதாவது ஒரு சிங்கிள் பீட் அந்த மாதிரி ரவுண்ட் பீட் வெச்சாலும் நல்லா இருக்கும். இப்போ நான் வேறு ஒன்றும் பண்ணல, அதேவே தான் பண்ணுறேன். இதை வந்து டபுள் லேயராக போட்டோன்னா வந்து அது zigzag ஸ்டிச். இது வந்து நீங்கள் ஏதாவது வேறு கலர்ஸில் கூட போடலாம், நல்லாயிருக்கும். ஒரு லேயர் ஒரு கலர்லேயும் இன்னொரு லேயர் இன்னொரு கலர்லேயும் போட்டுட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து நான் இது எதுவும் மார்க் பண்ணிக்காமல் ப்ளைனாக போடுறேன், அதனால் ஒரு அன்ஈவனோடு இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி போடும்போது நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க, எந்த இடத்துலேருந்து ஸ்டிச் வரணும் அப்படிங்கிறத மார்க் பண்ணிட்டீங்கன்னா நீட்டாக ஈவனாக வரும்போது ரொம்பவுமே அழகாக இருக்கும். இது நெக்ஸ்ட்டு டபுள் zigzag. அதுக்கு வந்து முன்னாடி குட்டியாக ஒரு செயின் எடுத்துட்டு அதை அப்படியே பேக்கில் இழுத்திங்கன்னா இப்படி இந்த மாதிரி வந்துடும். அப்புறம் பின்னாடி ஒரு செயின் எடுத்துக்கிறோம். செயின் எடுத்துட்டு அப்படியே இந்த பக்கம் போகிறோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி லாங் எடுத்துட்டு மேலே ஒரு ஸ்டிச்சு, பின்னாடி இழுத்திங்கன்னா டைட் ஆகிடும். இதில் ஒரு ஸ்டிச் எடுத்துட்டு அப்படியே இந்த பக்கம் வரணும். டபுள் zigzag. மேலே ஒரு ஸ்டிச் இழுத்திங்கன்னா டைட் ஆகிடும். இந்த மாதிரி அது ஒவ்வொரு டைம் நீங்கள் இழுக்கும்போது அந்த த்ரெட் லூஸாகவே இருந்துச்சு அப்படின்னா கீழேயும் டைட்டாக பிடிச்சி மேலேயும் நீடில் டைட்டாக பிடிச்சிட்டு ஒரு டைம் அப்படியே ஒரு ஷேக் பண்ணிங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக டைட் ஆகிடும் உங்களுக்கு. இந்த மாதிரி இழுத்திங்கன்னா அந்த இடத்துல டைட் ஆகிடும். அந்த மாதிரி டைட் பண்ணிவிட்டு குத்துனீங்கன்னா தான் அது ஒரு ஷேப் அங்கே இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு. நீட்டாக இருக்கும் அப்போ பார்க்க.
இந்த மாதிரி. அப்புறம் நெக்ஸ்ட்டு அந்த கட் ஒர்க் செயின் ஸ்டிச் பார்த்தோம் இல்லைங்களா, அதுவும் டைப் ஆஃப் ஜிக்ஸாக்ஸ் தான். அது வந்து அந்த கட் ஒர்க்குக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கிறதா இல்லை, நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். பார்டர் போடுறதுக்கு கூட அது யூஸ் பண்ணலாம். ஒரு ஒரு மோட்டிஃபோட அவுட்லைன் கொடுக்குறக்கு கூட நீங்கள் செயின் போட்டு ஜிக்ஸாக் ஸ்டிச் மேலே கொடுத்தீங்கன்னா ரொம்பவுமே பார்டர் எடுப்பாக தெரியும், ரொம்பவுமே அழகாக இருக்கும். அதனால் அதையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டைப்பில் இந்த செயின் போடுறது வந்து நீங்கள் கொஞ்சம் பெருசாக கூட போட்டுக்கலாம். ஏன்னா வந்து இது உள்ளே போயிடுறதுனால நம்ம பெருசாக கூட போட்டுக்கலாம்.